இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஓம் ரிணான்யை நமஹ, ஓம் முனிசம்சேவ்யாயை நமஹ, ஓம் கலிதோஷ தூஷண்யை நமஹ, ஓம் கார்த்தியாயன்யை நமஹ. ஐயோ பாம்பு 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 ஓடுங்க ஓடுங்க. அத்தை, நீங்க தைரியமா இருங்க. நீங்க போற வழியில தலைமையில இருக்கிற நைவேத்தியம் தவறி விழுந்தாலோ கண்ணுல கட்டி இருக்கிற துணி அவுந்தாலோ நீங்க வேண்டிக்கிட்டதுக்கு எதிராக நடக்கவும் வாய்ப்பு இருக்குமா? கடவுளே, பூமி பூமி அம்மா, பூமி பூமி அம்மா, இப்போ அந்த நைவேத்தியத்தை அம்பாள் பாதத்துக்கிட்ட வைங்கோ. ஓம் சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரையம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே காத்யாயனாய வித்மஹே கன்யகுமாரி ச தீமஹி தன்னோ துர்கி பிரசோதயாத். ஓம் ஸ்ரீ கௌரி தேவதாயை நமஹ. அம்மா தாயே, அவர்தான் என்னோட உயிரை நினைச்சு நான் வாழ்ந்துட்டு இருக்கேம்மா. அவருக்கு எதுவும் ஆகாம நீதான் பாத்துக்கணும். அகந்தையோட திமிரா நடந்துகிட்ட என்ன மன்னிச்சிரும்மா. என் புருஷனை எப்படியாவது காப்பாத்தி கொடுத்தாயே. அம்மா, என்னோட தாலி பாக்கியத்தை நீதான் எப்படியாவது காப்பாத்தி கொடுக்கணும்மா. தன்னோ லக்ஷ்மி பிரசோதயாத். ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்யகுமாரி ச தீமஹி தன்னோ துர்கி பிரசோதயாத். ஓம் திரிபுர சுந்தரி ச வித்மஹே காமேஸ்வரி ச தீமஹி தன்னோ பாலா பிரசோதயாத். ஓம் துர்காயை நமஹ. ஓம் ஸ்ரீ கௌரி தேவதாயை நமஹ. அபிஷேகான் சமர்ப்பயாமி. ஏன் கேபி, ஏன் இப்படி பண்ண? நீங்க மட்டும் என்ன பண்ணீங்க? என் பையன் ககனுக்கும் பூமிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க என்னையும் சாரதாவையும் பிரிக்க நினைச்சீங்கல்ல? அப்படி இருக்கும்போது என்ன எதுக்கு காப்பாத்துனீங்க? என்ன அப்படியே சாக விட்டுருக்கலாம்ல? சாரதாவை பத்தி மட்டும் தான் யோசிப்பியா? என் தங்கச்சியை பத்தி யோசிக்கவே மாட்டியா? அவ ஒரு அப்பாவி கேபி. நீதான் உலகம்னு வாழ்ந்துட்டு இருக்கா. நீ இப்படி ஒரு முடிவு எடுத்ததுனால கோயில் கொலன்னு அவ சுத்திட்டு இருக்கா. உடனே என் தங்கச்சி கிட்ட நீ கண் முடிச்சிட்டேன்னு சொல்லணும். இல்லைன்னா அவ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பா. மாமா, உங்களுக்கு ஒரு குட் நியூஸ். உங்க அப்பா அவுட் ஆஃப் டேஞ்சர். அதான் என் மாமா சேஃபா இருக்காரு. உங்ககிட்ட என் மாமாவை பத்தி பேசினாலும் அவரு முறைப்படி உங்களுக்கு என்ன உறவுன்னு சொன்னாலும் உங்களுக்கு கோவம் வரும்னு எனக்கு தெரியும். ஆனா உறவுகளை வெட்டி விட்டா அருந்து போற விஷயம் இல்லைன்னு நீங்க எப்படி சொன்னா புரிஞ்சுப்பீங்கன்னு எனக்கு சத்தியமா புரியல மாமா. புரியாத விஷயங்களை பத்தி நம்ம பேசாம இருக்கிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன் பூமி.
வெட்டி விட்டா அருந்து போறது பந்தம் இல்லைன்னு நீ சொல்றல பூமி. அத பத்தி என்னை விட அதிகமா தெரிஞ்சுக்க வேண்டிய தேவை அந்த கிருஷ்ண பிரசாத்துக்கு தான் இருக்கு. ஏன் சொல்றேன்னா, சொத்து சந்தோஷத்துக்காக எங்களை நடு ரோட்டுல விட்டுட்டு போனதுக்காக சொல்றேன். அந்த ஆள் உயிரோட இருந்தாலும் செத்தாலும் எனக்கு எந்த ஒரு டிஃபரன்ஸும் இல்லை. உங்க தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிட்டப்போ எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு உங்களுக்கு தெரியும்ல. நீங்க ஒன்றும் டைரக்டா 2 பொண்டாட்டியும் வச்சு நீ குடும்பம் நடத்துன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அன்னைக்கே உங்க வீட்டுல இருந்து என் கழுத்தை பிடிச்சு என்ன எதுக்கு வெளியில துரத்தல? உன் மேல இறக்கப்பட்டு தான் நான் விட்டுட்டேன். சுத்த போய் நான் வீட்டை விட்டு போயிட்டா உங்க தங்கச்சி வாழ்க்கை என்ன ஆயிடுமோன்னு நீங்க ரொம்ப பயந்துட்டீங்க. அதுக்குதான் என்ன உங்க வீட்டிலே வச்சு அடைச்சிட்டீங்க. உங்களுக்காக, உங்க குடும்ப கௌரவத்துக்காக இவ்வளவு வருஷமா நான் அந்த வீட்டுல அடைஞ்சுதான் இருக்கேன். என் பையனா எனக்கு உயிர். அவனுடைய பார்வையில நான் ஒரு கேடுகட்ட அப்பாவாயிட்டேன். நான் பெத்த பொண்ணை எனக்கு கேவலமா பார்க்கறேன். ஆனா இதுக்கு நடுவுல எனக்கு ஒரு திருப்தி என்னன்னா, என் பொண்டாட்டி சாரதா நாங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியா சேர்ந்து வாழலனாலும் மனசளவுல நாங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியா தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஏய், நீ அங்கேயே நில்லு சாரதா. கேபிய பாக்குறதுக்கு நீ இந்த பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கனா இல்லையா? அப்படி இருந்தும் எந்த தைரியத்தை நீ வந்த? கோவப்படாதீங்கன்னா, நான் தான் அவங்கள கூட்டிட்டு வந்தேன். இன்னைக்கு அவங்க பண்ண பூஜையால தான் என் புருஷன் பழிச்சுக்கிட்டாரு. அவருக்கு நீங்களே குங்குமத்தை வச்சு விடுங்க.